அடையும் அவியலும் எல்லாருக்குமே சாப்பிட பிடிக்கும். அந்த அவியல் எப்படி செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்போ. அதுக்கு கொஞ்சம் முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட்டு, புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் கத்திரிக்காயும் வாழைக்காயும் கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கிறோம். அதே போல் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம் தாளிச்சிட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை போட்டு நல்லா தாளித்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த அவியலுக்கும் நீங்கள் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்குன்னு செய்கிற அவியலுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. அந்த அவியல் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ எல்லா காயையும் இதில் சேர்த்துக்கிறீங்க. சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ரொம்ப முங்குற அளவுக்கு தண்ணி வேண்டாம். ஏன்னா திரும்ப நம்ம தேங்காய் அரைச்சி விடணும், தயிர் ஊற்றணும். அதனால் இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அளவாக தண்ணி ஊற்றி இந்த ப்ரெஷர் பேனை மூடி ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா வெந்துடும். நல்லா வெந்திருந்தால் தான் அந்த அவியலை வந்து நீங்கள் அடையோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சரியாக வேகலைன்னா நல்லா இருக்காது. இப்போ இதுக்கு தேவையான தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ சாதத்துக்கு தொட்டுக்கிற அவியல்னாக்கா நீங்கள் ரொம்ப அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி பொடி பண்ணியிருந்தாலே போதும், பவுடர் பண்ணியிருந்தாலே போதும். இந்த அவியலுக்கு கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த வெந்த காய்கறிகள் கூட இந்த அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லேசாக கொதி வந்த உடனே இந்த மல்லித்தழையை போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை கூட வந்து நீங்கள் தயிர் சேர்க்குறதுனா நீங்கள் இன்னொரு பாத்திரத்தில் இதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதில் தயிரை ஊற்றிக்கோங்க. ஏன்னா மீதி அவியல் இருந்ததுன்னா நீங்கள் மத்தியானம் லஞ்சு கூட இதை வச்சுக்கலாம். அதனால் தயிரை வந்து சேர்க்குறதுக்கு, அவியலுக்கான தயிர் சேர்க்குறதுக்கு ஒரு தனி பாத்திரத்தில் கொஞ்சம் எடுத்து தேவையான அளவு தயிர், கொஞ்சம் புளிச்ச தயிரை விட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது அடை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 அடையும் இந்த காய்கறிகளையும் நிறையா வச்சு சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அநேகமாக எல்லா சத்தும் கிடைச்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் வச்சு சாப்பிடலாம்.